வணக்கம், நம்ம விஷ்ணு கிச்சன் சார்பாக ஷெஃப் அருண் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் சூப். இந்த வின்டர் சீசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீயோ காஃபியோ தான் நம்ம குடிச்சிருப்போம். ஒரு சூப்பு, சத்தான ஒரு சூப் எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் ரெசிபி வீட்டில் எல்லாருமே பண்ணலாம். வாங்க பார்க்கலாம். நீங்கள் எந்த ஒரு சூப் பண்ணாலும் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாக் வாட்டர் சொல்லுவாங்க. ஹோட்டல்ஸ்லாம் வச்சுருப்பாங்க ஸ்டாக் வாட்டரு. இதில் நம்ம செல்லரி, லீக்ஸு, கேரட், ஆனியன், பெப்பர்கார்ன், பேலீஃப் இது எல்லாமே போட்டு நாங்கள் நல்லா கொதிய வச்சு வடிகட்டி வச்சுருக்கோம். நாங்கள் இது இருந்தாலே போதும். நம்ம எல்லா ஹோட்டல்ஸையும் தான் வச்சுருப்பாங்க. சூப் உடனே பண்ணிடலாம். இப்போ சிக்கன் சூப் பண்ணுறோம்னா இல்லை சிக்கன் போட்டு பாயில் பண்ணி வச்சுக்கலாம். மட்டன் போட்டால் மட்டன் போட்டு பாயில் பண்ணி வச்சுக்கலாம். இது வெஜிடபிள் சூப். வெஜிடபிளை மட்டும் போட்டு நல்லா பாயில் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் கொதிக்க வச்சுட்டு நாங்கள் இறக்கி வச்சுருக்கோம். இதில் ஹைலி நியூட்ரியன் வாட்டர்னு சொல்லலாம். இதை வந்து ஸ்டாக் வாட்டர்னு சொல்கிறதோட வாங்க இது வந்து சிம்பிளாக எப்படி வெஜிடபிள் சூப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்பூன் ஆயில் ரொம்பலாம் வேணாம். ஒரு 1/2 டீஸ்பூன் ஆயில், ஒரு 1/2 டீஸ்பூன் ஆயில் போட்டால் போதும். இதுக்கு கார்லிக் போடுறோம். கார்லிக் போட்டோன்னா கொஞ்சம் ஆனியன் போடுறோம். வெஜிடபிள் சூப்புனால தாராளமாக வெஜிடபிள் நிறையா போடலாம். குழந்தைங்களுக்கு நான் நல்லா பிடிக்கும் சூப், வெஜிடபிள் சூப்பு. இது ஜஸ்ட்டு நம்ம ஆயில் பாருங்கள் ஃப்ரை பண்ணாலே போதும். அப்படியே லைட் ப்ரௌன் ஆனால் போதும். ஸ்டாப் வாட்டர். நம்ம பண்ணுற சூப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து ஒரு 4 பேர் தாராளமாக சாப்பிடுவோம். சில குழந்தைங்களுக்கு இஞ்சி போட்டால் பிடிக்காது, பச்சை மிளகா போட்டால் பிடிக்காது. ஆனால் அந்த கார்லிக் வெஜிடபிள் எல்லாருமே சாப்பிடுவாங்க. அதனால் கார்லிக் வெஜிடபிளும் போட்டு சிம்பிளாக. இதுதான் சால்ட்.